இயக்குனர் கே. பாலச்சந்தர் போட்ட கட்டளை. கவிஞர் வாலி வெறும் 10 நிமிடத்தில் எழுதிய அந்த உலக மகா தத்துவம் இன்றும் மனிதர்களை வாழ வைக்கும் வரிகள். வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா வரலாற்றில் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் மற்றும் வாலிப கவிஞர் வாலி கூட்டணியில் உருவான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தை யாரும் மறந்திருக்கவே முடியாது. மறக்கவும் முடியாத அந்த திரைப்படமானது உறவுகளுக்குள் இருக்கும் சிக்கல்களையும் மனித மனங்களின் விசித்திரங்களையும் மிக அழகாக சொன்ன படம் அது. அந்த படத்தில் ஒட்டுமொத்த கதையின் ஆன்மாவையும் விளக்கும் ஒரு மாபெரும் தத்துவ பாடல் அந்த படத்திற்கு தேவைப்பட்டது. அந்த பாடல் உருவான விசித்திரமான விறுவிறுப்பான பின்னணியை தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இயக்குனர் கே. பாலச்சந்தர் பாடல்களில் அசாத்தியமான ஆழத்தை எதிர்பார்ப்பவர். அவர் வாலியை அழைத்து, வாலி, இந்த உலகத்தில் பிறக்கும் மனிதன் எத்தனையோ உறவுகளை தேடி ஓடுகிறான். ஆனால் எல்லா உறவுகளும் அவனுக்கு திருப்தியை தருவதில்லை. இந்த வாழ்க்கையின் விசித்திரமான தத்துவத்தை ஒரே பாடலில் நீங்கள் சொல்ல வேண்டும். அதுதான் இந்த படத்தின் ஒட்டுமொத்த ஆன்மா என்று ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைத்தார். இதை கேட்ட இசையமைப்பாளர் வாலி எழுதுவதற்காக ஒரு உன்னதமான ராகத்தை அமைத்து கொடுத்தார். சூழ்நிலையை கேட்ட கவிஞர் வாலி ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக தன் அறையில் உலார்த்தினார். அவர் எழுதத் தொடங்கிய அந்த முதல் வரிதான் உலக தமிழர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக திகழும். கேள்வியின் நாயகனே, இந்த கேள்விக்கு பதில் ஏதடா? மனிதன் மாறும் உலகம் இதுடா, மயக்கம் ஏனடா என்ற காவிய வரிகள். சரட சரடவென அடுத்த வரிகளை எழுதினார் வாலி. அதிசய ராகம், அது அபூர்வ ராகம். மனிதன் தேடும் பந்தங்கள் எல்லாம் ஒரு விசித்திர நாடகம் என்று எழுதினார். மேலும் பிறப்பு என்பது இயற்கையின் விதி, இறப்பு என்பது அதன் முடிவு. இதற்கு நடுவே ஏன் இந்த ஆசை போராட்டம் என்று எழுதி முடித்தார். இந்த வரிகளை எழுதி முடிக்க கவிஞர் வாலி எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் 10 நிமிடங்கள் தான். பாலச்சந்தர் இந்த வரிகளை படித்து பார்த்தபோது அவரது கண்களிலிருந்து கண்ணீர் நீரோடையாக வழிந்தது. வாலி மனித வாழ்க்கையின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த 10 நிமிடத்தில் நீ உடைத்து விட்டாய் என்று வியந்து பாராட்டினார். படம் திரையரங்குகளில் வெளியான போது இந்த பாடல் வரிகளை கேட்டு எத்தனையோ மனிதர்கள் தங்களது கவலைகளையோ மறந்து வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். இந்த சுவாரஸ்யமான பின்னணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினம் தினம் வெளியாகக்கூடிய சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான தகவல் உங்களை வந்து சேரும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.